மண்டைக்குள்ள பிரச்சனை, பார்வையில பிரச்சனை. உங்க பார்வையில வக்கரா இருக்கு. வந்து விழுறது கூட நான் பார்த்தப்போ யாருமே வரல. இதெல்லாம் நான் இப்படி அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என் தகுதிக்கு நான் அவர்கிட்ட பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. என்ன தகுதிப்படுத்திக்கிட்டு வந்து உங்ககிட்ட அடுத்த முறை பேச சிக்கல அவ்வளவு தூரம் ஹர்ட் ஆகுறாங்க. அது எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இதுவே ரொம்ப பெரிய அசிங்கம். இடத்துல பாருக்கு ஒரு கை கொடு, கை தட்டு. Hi all, welcome to Sachi Sangeeta Vlogs. இன்னைக்கு டே 41 ஓட பிக் பாஸ் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட், சாட்டர்டே எபிசோட தான் பார்க்க போறோம். எல்லாருமே இன்னைக்கு எபிசோட பார்த்தோம். இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்கிறத நினைச்சோம். கொண்டாடணும் மக்களே, கொண்டாடணும். அப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் பிக் பாஸ் வீட்ல நடந்திருக்கு, பிக் பாஸ் ஹவுஸ்ல நடந்திருக்கு, வீக்கெண்ட் எபிசோட்ல நடந்திருக்கு, எவிக்ஷன் நடந்திருக்கு. எவிக்ஷன் இதுதான் பெஸ்ட் எவிக்ஷன். வெளிய அன்ஃபேர்னு சொல்லலாம், ஆனா இதுதான் பெஸ்ட் எவிக்ஷன். நாங்க ஓட்டு போட்டோம், எல்லாம் போட்டோம், ஆனா ஒரு தப்சர். இதுதான் ஃபேரான எவிக்ஷன். என்னடா ரெட் கார்டு குடுக்கலையான்னு கேக்குறீங்க, எல்லோ கார்டு குடுக்கலையான்னு கேக்குறீங்க. ஸ்ட்ரெயிட்டா தூக்குறோம்டா, சரியான தூக்கல். ஆக்சுவலா பண்டிகையை கொண்டாடுங்க. இருந்த டிஸ்டி எல்லாத்தையும் வாட்டர் மெலனை வச்சு சுத்தி உடைச்சி கழிச்சிட்டீங்க. செம்ம எபிசோடா இருந்தது, செம்ம. இதுதான் ஒரு தேவையானது. லிட்டரலி நாங்க பாத்தீங்கன்னா அந்த இது நடக்கும் போது நாங்க வெளியே, ஆமா, எவிக்ஷன் நடக்கிற நியூஸ் வந்தப்போ நாங்க ஆக்சுவலி ஒரு ஷாப்ல இருந்தோம். நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். எனக்கு மெசேஜ் வந்துச்சு, நீ பிக் பாஸ்ல ஒருத்தங்க மூலியமா மெசேஜ் வந்தது எனக்கு. ஆக்சுவலா வாட்டர் மெலன் எவிக்டட்னு. ஏன்னா கன்ஃபார்மா நியூஸ் தெரியும். ஏன்னா வரது எனக்கு யூடியூப் சேனலா இல்ல, உள்ள இருந்து ஒருத்தங்க மூலியமா வருது. ஸோ எடுத்து பார்த்தோன்னே பிக் பாஸ்ல வாட்டர் மெலன் எவிக்டட் அப்படின்னு சொன்னோன்னே, எவிக்டட் சொன்னே நான் கத்திட்டேன். ஆக்சுவலா இவன் கேக்குறான், ஆக்சுவலா என்னாச்சு. ஆக்சுவலி ஷாப்ல இருக்கத்தையே நான் மறந்து என்னமோ இந்த கிரிக்கெட்ல நம்ம கத்துவோம் இல்லையா, கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கும்போது விக்கெட் வந்தா கத்துவோம்னா, அந்த மாதிரி நான் பார்த்துட்ட உடனே கத்திட்டேன். ஆக்சுவலா கத்தினோடனே இவன் கேட்கறான், என்னாச்சு, ஏய் வாட்டர் மெலன் போயிட்டாடி. இவன் நம்பவே இல்லை. இல்லைங்க அதனால வாய்ப்பே இல்லை அப்படின்னா, டேய் மெசேஜ் அனுப்பிச்சு யார் தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. செம்ம ஜாலி, செம்ம சந்தோஷமா இருந்துச்சுங்க. இப்பதான் பிக் பாஸ் பாக்குறதுக்கான போன வாரம் எல்லாம் நான் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிட்டேங்க. சீரியஸா சொல்ல போனா நான் வீடியோவே போட்டிருக்க மாட்டேன். பிகாஸ் இவங்க என்னங்க டாஸ்க் விளையாடுறாங்க. போன வாரம் பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை போட்டதுதான் லாஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு வீடியோன்னு ஒண்ணு போட்டானுங்க, ஒரு டாஸ்க் குத்தானுங்க. யாப்பா, அந்த டாஸ்க பார்த்து எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இரிட்டேட் ஆயிடுச்சு. இது என்னடா இவனுங்க என்ன டாஸ்க் விளையாடுறானுங்க, இவனுக்கு என்னடா நம்ம பேசுறதுன்ற மாதிரி இரிட்டேட். அதாவது இந்த ராஜாராணி டாஸ்க்லாம் போன சீசன் எல்லாம் பார்த்தா பெஸ்ட் சீசன், பெஸ்ட் வாங்கினது. அது எல்லாத்தையும் எப்படி அழிக்க முடியுமோ அவ்வளவு அழிக்கிறாங்க. இதே மாதிரிதான் ஹோட்டல் டாஸ்க் பண்ணாங்க. ஹோட்டல் டாஸ்க்கும் பெஸ்ட் சீசன். அடுத்த ஸ்கூல் டாஸ்க் வரும்னு நினைக்கிறேன். அதை என்ன கிழிக்க போறானுங்கன்னு தெரியல. ஒரு நல்ல வேலை திவாகரை தூக்கிட்டாங்க. இன்னும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அந்த இரிட்டேட்டிங்கான நடிப்பு அரக்கி ஒண்ணு இருக்குல்ல, அதையும் தூக்கிடுங்க. அதுக்கப்புறமா பார்வதி சொல்லியே ஆகணும். ஓகேவா, இவங்களை தூக்கிடுங்க. கொஞ்சம் கேம் மாறும். என்னதான் பண்றாங்கன்றத பாக்கலாம், இதுக்கப்புறமா வச்சு பாக்கலாம். இப்படிதான் இருக்கு லிட்டரலி. சரி, இன்னைக்கு எபிசோடு என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதிக்கு இந்த எபிசோடுக்கு நான் ஒரு 95 மார்க் கொடுத்துருவேன். நான் 80 தாங்க கொடுப்பேன். 80 தான் கொடுப்பியா? ஏன்? நான் 80 தான் கொடுப்பேன். ஏன் நான் சொல்றேன், 20% அந்த ஒரு சில விஷயத்தினால எனக்கு பிடிக்கல. ஓகே, எனக்கு பிடிக்கல, அதனால 80 தான் நான் கொடுப்பேன். நல்ல ரோஸ்ட் பண்ணாரேமா. அது இருக்கு 20% அவர் ஏமாத்திட்டாரு. எனக்கு பிடிக்கல. ஓகே, திட்டுற மாதிரி திட்டுவாங்களாம், அப்புறம் கொஞ்சம் நல்லா பாராட்டுற மாதிரி பாராட்டுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உன்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. ஓகே ஓகே, நீ அந்த வரியா? கரெக்ட் கரெக்ட். ரொம்ப ஓவர் அப்படி எல்லாம் பண்ண கூடாது. ஆனா இந்த தடவை ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிக் பாஸோட வீக்கெண்ட் எபிசோட் பார்த்த ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபீல். 1 hour ஃபயரான எபிசோட். ஆரம்பிச்சதுல இருந்து எண்ட் வரைக்கும் அப்படியே பீக்ஸ்ல போச்சு. அப்படியே கண்டினியூஸா பாத்துட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. எங்கேயுமே நான் டிஸ்ட்ராக்டே ஆகல. அந்த அளவுக்கு எபிசோட் செம்ம ஃபயரா போச்சு, சூப்பரா போச்சு. ஓகே, எபிசோட்குள்ள போலாம். இன்னைக்கு எபிசோட்குள்ள என்னென்ன மேட்டர் நடந்துச்சுன்னா, வாட்டர் மெலனையும் பார்வதியும் போட்டு உடைச்சது, திருப்புனது, கேவலமாக பேசுறது, அதை பத்தி நான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்வதி எதுக்குடா சபரி கண்ணு குத்துன அப்படின்ற பத்தி பேசுறது, சபரி எப்படி பண்ணாரு, இத பத்தி மட்டும்தான் 3 வார் கேட்டாங்க. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப முக்கியமானது பார்வதிக்கு போயிடலாம். பார்வதியும் திவாகரை பிறந்த தருணம். பார்வதி என்ன கேட்டாங்கன்னா, முதல்ல கேட்டேன், நீங்க தான் சொல்லுவீங்களா பார்வதி, எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சு எல்லாருக்கும் ஒரு லேபிள் வெட்டுவீங்க. வச்சு ஒரு லேபிள்
செம்மையா படம் விஜய் சேதுபதி. சரியான வச்சுக்க ஒரு லேபிள் அப்படின்னு ஒட்டுவீங்களே, அந்த மாதிரி ஒரு லேபிள் ஒட்டுறது, பேரை வைக்கிறது, அதை 24 மணி நேரம் ரிஜிஸ்டர் பண்றது. மக்களை நான் ரிஜிஸ்டர்னு சொல்லும் போது யாரும் நம்பல. விஜய் சேதுபதியே சொல்றாரு, அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்றது, அத எப்ப பார்த்தாலும் அது ஒரு 100 வாட்டி சொல்றீங்க. அது எப்படி ஒரு நீங்க தான் ஒரு விஜய் வன்மம் இந்த மாதிரி பாடி ஷேமிங் அந்த அனுஷன் தான் சொல்றாரு, நீங்க பாடி ஷேம் பண்றீங்கன்னு விக்கிறாரு. அவ வேணான்னு சொல்றான். திருப்பி நான் அததான் சொல்லுவேன், அதை வேற மீன் பண்ணல சொல்றீங்க. இப்ப நான் உங்களை கேக்குறேன், அப்படி பானபத்திர ஓனாடி நீங்க என்ன சொன்னீங்கன்னா அவரு பாக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா அப்ப கன்ஃபார்மா பண்ணிட்டீங்க நீங்க அதுதான் சொல்றீங்கன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதனால ஆனா பாவத்தி நீ என்ன வேணா சொல்லு, நீ சொல்றதெல்லாம் நான் அக்ரி பண்ற மாதிரியே இல்ல. அவங்க ஒரு முகத்துல ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம தப்பா சொல்லிட்டோமேன்னு கொஞ்சம் கூட கில்ட்டே இல்ல. நீங்க சொல்றீங்களா சொல்லுங்க. அந்த மாதிரி அடுத்து விஜய் சேதுபதி வர்றாருன்னா அங்க இருந்து வந்துட்டு இந்த குறியீடு, இந்த கேம் நாங்க வைக்கிறோம், இந்த குறியீடு இந்த மாதிரி ஒரு டேபிள் அடக்கி இத பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டோன்னே, இது என்னங்க குறியீடா தோணுது உங்களுக்கு? எங்களுக்குமே சத்தியமா புரியல, எங்களுக்கு சத்தியமா புரியல. ஆபாச குறியீடுனோனே நான் வீடியோ எல்லாம் பாஸ் பண்ணி பாக்குறேன், எங்க ஆபாச குறியீடு இருக்குது எனக்கு அப்படின்னு. நாங்க ஏதோ கை காமிச்சிருப்பா போல, ஏதோ சிம்பிள் காமிச்சிருப்பா போல நினைச்சோம். ஒண்ணுமே இல்ல. இத பார்த்து எங்களை சத்தியமா மைண்டே எங்களுக்கு இப்படி எல்லாம் யோசிப்பாங்களா அப்படின்னு இது வந்துச்சு. விஜய் சேதுபதியே இப்ப இதை வச்சு இது பண்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. நீங்க என்னையவே அப்படி சொல்றீங்க போல, எனக்கு இப்ப வைக்க ஒரு மாதிரி இருக்கு, கூச்சமா இருக்கு. அது மேல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, என்ன ரெஜிஸ்டர் எனக்கு ஒரு போஸ்டர் ஓட்டிடுவீங்கன்னு எனக்கு ஒரு பயமா இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாரு. இது எப்படிங்க ஒரு ஆபாச குறியீடா தோணுச்சுன்னு? இல்ல சார் எனக்கு தோணுச்சு. அப்ப உனக்கு வச்சா உன் புத்தி தான் வைக்கிறோம், உன் பார்வையில வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செருப்படி அடிச்சாரு. பிரச்சனை உங்க மண்ணுக்குள்ள பிரச்சனை, லிட்டரலி செருப்படி. அப்புறம் திவாகரன் கேட்டார், நீங்க சொல்லுங்க, அவங்க அவ்வளவு சின்சியரா விளையாடிட்டு இருக்காங்க, அவ்வளவு வேகம் விறுவிறுப்பா விளையாடிட்டு இருக்கோம், அந்த பொண்ணுக்கு உங்களை பார்த்து மட்டும் அந்த குறியீடு காட்டணும்னு என்ன அவசியம்? இன்னைக்கு எவ்வளவு வார்த்தை விட முடியும்? அவர் விஜய் சேதுபதி அடக்கிட்டு வார்த்தை விடுற மாதிரி வராரு, அடக்கிட்டு உட்காந்துக்கிறாரு. இல்ல லைவ்ல நிறைய போச்சான், அதையும் நம்ம கட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. பட் நம்ம பார்த்து செம்ம ஹெவியா இருந்துச்சு. ஆமா, அதுல வர சொல்றாரு, உங்ககிட்ட எல்லாம் நான் பேச முடியுமான்னு தெரியல, நீங்க உங்க தகுதிக்கு நான் இருக்கிறான்னு தெரியல. நீங்க இப்ப நான் சொன்னா நீங்க பதில் சொல்றதுக்காக என் தகுதிக்கு நீங்க இறங்கி வர மாதிரி இருக்கும்னு உங்ககிட்ட அடுத்த முறை பேச என் லெவலுக்கு நீங்க இறங்கி பதில் சொல்லணுமா? செம்ம கலை, சரியான கலை. சீப்பு பேசுவீங்க, நீங்க தகுதி பாப்பீங்க, தராதரம் பேசுவீங்க, நீங்க எல்லாம் பாத்தீங்க. இந்த ஷோல என்னென்னலாம் பேசக்கூடாதோ என்னென்னலாம் பண்ணக்கூடாதுலாம் படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க. இதுதான் நீ படிச்சதா? லட்சணமாடா? படிச்சிருக்கேன் என்னங்க அர்த்தம்? படிச்ச லட்சணமா இது? என்னையா படிச்ச லட்சணம்? நீங்க என்னையா டாக்டர் சொல்லி கிளிக்கிறீங்க? நீங்க எல்லாம் வாயில வருது, கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி. அப்புறம் வர திவாகர், தயவு செஞ்சு சிரிக்காதீங்க. நீங்க உங்க சிரிப்பு அழகா இருக்கு நினைச்சிட்டு சிரிக்காதீங்க. சிரிக்கிறீங்களா? தயவு செஞ்சு சிரிக்காதீங்க. கன்றாவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி பண்ணி ரோஸ்ட் பல வருன்னு வறுத்துட்டாரு. வறுத்து முடிச்சுட்டு அவர் போனதுக்கு அப்புறமா கூட இது இவன் என்ன சொல்றான், ஆமா திவாகரு பாரு நீ பயப்படாத, இது நம்மளுக்கு பண்ணல மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க என்னடா நம்ம ஒரு பொண்ணை டைரக்டா இப்படி ஒரு அபியூஸ் பண்ணிருக்கோமே, அவங்களோட கேரக்டர் நம்ம இது பண்ணிருக்கோமே, அந்த இதுவே இல்ல ஃபீல் பண்ணுவோம். அது கண்ண சொல்லிட்டு போட்டோம், அது கேரக்டர் தானே. என் கேரக்டர் அபியூஸ் பண்ணாங்க, என் கேரக்டர் அபியூஸ் பண்ணாங்க, நான் கண்டுக்க மாட்டேன். இதுல அவ கேரக்டர் அபியூஸ் பண்ணா எனக்கு என்னன்ற மாதிரி ரெண்டும் சரியான ஒரு ஏதோ ஒரு ஊர்ன மட்டை சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு கேரக்டரா தான் ரெண்டு இருக்கு. இதுதான் இதுக்கு ரெண்டுத்துக்கும் ரோஸ்ட் பண்ணாங்க. ஆனா இந்த ரோஸ்ட் ரியலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சபரியும் பார்வதியும் ஆன கேம் கேப்டன்சி டாஸ்க். இந்த டாஸ்க்ல நம்மள கூப்பிட்டு சொல்லுங்க கேப்டன்சி டாஸ்க் பாருக்கு அடிபட்டுச்சுல, ஏன் மத்தவங்க எல்லாம் போய் பாருக்கு அடிபட்ட போது யாருமே போய் பார்க்கல? 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா உங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அது போய் ஒரு அக்கறையா பார்க்க வேணாம், அது தெரிய வேண்டாமா? அது எனக்கு புரியலங்க. இந்த சீசன் சொல்லுவாங்கல்ல, அதுதான் 7 வன்மகுடோட வெளியே காட்டிட்டாங்க. சீசன் 9 என்னன்னா அப்படியே மறைச்சு வச்சுக்கிறாங்க.
நாங்க ஒரு ஷேடு போட்டு மறைச்சு வச்சுக்கிட்டு ஆனா நடக்கும்போது அப்படியே காட்டுறாங்க. அந்த மாதிரி பண்றாங்க. அவங்க வெளிப்படையா காட்டினாங்க, இவங்க வெளிப்படையா காட்டல. இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே. ஒரு பொண்ணு அடிபட்டு கிடந்துச்சு, யாருமே போய் பார்க்கல. சும்மா ஒரு ஆறுதலுக்கு கூட போய் பண்ணல. அது என்னன்னு தெரியல. உடனே அங்க போய் நின்றுட்டு இருந்தாங்கன்னா பார்வதி போய் திவ்யா பாட்டில் எடுத்துருக்கவே மாட்டாங்க. ஆமா, கரெக்ட் இல்ல? அப்ப என்னாச்சு பார்வதி அப்படின்னு யாருமே கண்டுக்கல. அதேதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் யாருமே போல? இதுவே உங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்க யாரும் அடிபட்டு இருந்தா போயிருப்பாங்கல்ல. கண்டிப்பா. எட்டி விட்டதுக்கு தள்ளி விட்டதுக்குலாம் ஏன்டா இப்படி பண்றாங்க எல்லாரும் எகிரிக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா பார்வதின்றதுனாலதான் யாருமே எதுவுமே பண்ணல. எல்லாரும் கப்பு சிப்புன்னு ஆயிட்டாங்க. பார்வதி எங்களுக்கும் பிடிக்காதுதான், அவங்க கேம் பிடிக்காதுதான். ஆனா பார்வதி அடிப்படும் போது நம்ம பாத்துட்டு இருக்கும்போது கஷ்டமா இருந்தது. நாங்க அன்னைக்கு எங்க ரிவ்யூலயே நாங்க சொல்லிப்போமே, பார்வதி பேசும்போது கஷ்டமா தான் இருந்துச்சு. அது ரொம்ப அன்ஃபேர். அவர் ரொம்ப பயங்கரமா ஒரு மாதிரி அரகண்டா தான் பண்ணாரு, அது உண்மைதான். ஆனா இதுக்கு ஒரு குறும்படம் வர இன்னைக்கு போட்டு காமிச்சாரு. லிட்டரலி அவன் பண்ணது எப்படி இருந்துச்சு பாருங்கன்னு குறும்படம் போட்டு காமிச்சாங்க. குறும்படம் எல்லாம் போட்டு காமிச்சவங்க எல்லாம் அப்ப அதுல வர நம்ம எஃப்ஜே குட் கேம் குட் கேம் குட் கேம் வாரண்டடா நீதான் வந்து மாட்டுறேன்னு எப்படா உங்களுக்கு குட் கேம்னு சொல்ல மனசு வந்துச்சு. அந்த ஓடி போய் குட் கேம் சொன்னீங்கன்னா நீங்க யாரு? நீங்க யார்? உள்ள உட்காந்து அப்படி அடிக்கிறான், காலை பிடிக்கிறான். இதுல அமித்து வர நீ ஷூ போட்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு வர கேக்குறீங்க. ஏங்க எப்படிங்க உங்களால மனசாட்சி இல்லாம கேட்க முடியுது? கனி அப்ப நீங்க ஃபேவரட்டிசம் தானே பண்ணிருக்கீங்க. எங்க இருந்து இங்க அன்ஃபேர் வச்சு என்னது என்ன டிஸ்குவாலிஃபைடு எங்க இருந்து இங்க வந்துச்சு? நீங்க ஒண்ணு பண்ணீங்களே, அப்ப அவன் ஓடி சென்று பாட்டில எடுத்தார்களா? ஆக்சுவலி கேம் நாங்க வந்து அன்னைக்கு ரிவ்யூ பேசும்போது சொல்லியிருப்போம், கார்டு வச்சாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பாயிண்ட் மறந்துட்டோம். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூல்ஸ்ல தெளிவா பாட்டில் எடுக்கும் போது கால் வைத்தால் மட்டுமே தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயும் டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்ல, இவங்களே தான் போட்டிருக்காங்க. சோ நமக்குமே அந்த ரூல் மறந்துச்சு ஆக்சுவலி. அதனாலதான் நம்ம அப்படி சொல்லியிருப்போம். ஆக்சுவலா நிறைய பேர் வந்து இது தப்பு தான் சொன்னாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து தப்பு, டிஸ்குவாலிஃபை தான் சொன்னாங்க. ஈவன் ஏன் இன்னைக்கு பேசுற திவ்யாவுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு குறும்படத்திலே நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும் டிஸ்குவாலிஃபை பாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா இவங்க டிஸ்குவாலிஃபைடு இப்போ ஒத்துக்கிறாங்கல்ல, அப்பவே சண்டை போட்டுருக்க வேண்டியது. சாண்ட்ரா இன்னைக்கு வந்து நடிக்கிறாங்க. சாண்ட்ரா வந்துட்டு இல்ல சார் நான் பயந்துட்டேன் சார், உடனே விஜய் சேதுபதியும் நீங்க தண்ணி குடிங்க, பயப்படாதீங்க. என்னங்க இது வந்து உங்களோட உங்களோட சுத்தமா ஒரு மாதிரி உடஞ்சிருச்சு சாண்டா. போன வாரம் எப்படி இருந்தீங்க, இந்த வாரம் போய் வம்பு கேங்ல சேர்ந்துட்டு அவங்க செம்மையா ஒரு கேம் பிளே பண்றாங்க. அந்த கேம் ஒரு மாதிரி டர்ட்டி கேமா இருக்கு. ஒண்ணு சொல்லிட்டா, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிளானோட வந்திருக்காங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் உள்ள வந்தப்போ ஒரு டாஸ்க் நடக்கும் போது வந்து அப்ப கேட்டிருப்பாங்க யாரு ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க, எல்லாருமே சபரி சொல்லிப்பாங்க. சோ இப்ப எல்லாரும் டார்கெட் பண்றது சபரி அடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த வாரம் ஒரு அந்த கேப்டன் டாஸ்க்ல ஒண்ணு பாத்தீங்கன்னா, கேப்டன் டாஸ்க்ல வந்து என்ன இருக்கும்னா வந்து 2 நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவன் நின்றுட்டு இருக்கும் போது பேசிப்பாங்க உள்ள அவனுக்கு எங்க அடிபட்டு இருக்கு, எந்த இடத்துல பிராக்சர் இருக்கு, லெஃப்டா ரைட்டா, லெஃப்ட் பிராக்சர்ல எடுத்தானா அவனால நில காலேஜ் கீழே விழுவான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சாங்க. இப்ப நீங்க பண்ண பேரு குரூப்பிசம் என்ன? அவங்க குரூப்பிசம் சொல்றீங்களா? அப்ப இதுக்கு பேர் என்ன? எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவோட கேம் பிளே போன வாரம் பார்வதி டார்கெட் பண்ணாங்களா, இந்த வாரம் பார்வதி ஒரு ஜோக்கரா கையில வச்சுட்டு இப்ப வந்து அன்பு கேங்க டார்கெட் பண்ணி அன்பு கேங்க முதல்ல உடச்சு வந்து அமிச்சிருவோம், அதுக்கப்புறம் பார்வதி கிட்ட வருவோன்ற மாதிரி தான் அவங்க வச்சிருக்காங்க. அந்த மாதிரிதான் எனக்கு சாண்ட்ராவும் பிடிக்கல, பிரஜந்தும் பிடிக்கல, திவ்யாதும் பிடிக்கல. என்னமோ தெரியல, நல்லா இருந்தது. இதுக்கு கூட சேர்ந்து நாசமா போற மாதிரி இருக்கு. இல்ல அவங்க எல்லாருக்கும் இப்ப ஒரே எய்ம், இந்த சபரி எப்படியாவது டைட்டில் வின் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மெயினா சபரி டைட்டில் வின் ஆகக்கூடாதுன்றதுல இவங்க எல்லாம் ஒரு குரூப்பா சேர்ந்து இப்ப அடிக்கிறாங்க. ஆமா, அது நம்ம கரெக்ட் தான். நீங்க அடிக்கிறதுலயே வந்து தெரியுது. இப்ப நீங்க உங்களோட சாயம் வெளுத்துருச்சு. இப்ப வந்து யாரு வந்து நீங்க சொல்லுவீங்க? இவங்க பண்ணாலே அவங்க டைட்டில் வின்னர் ஆயிடுவாங்க. அவங்க பாட்டு விட்டாலே அவங்க வருமா போய் அடுத்த வாரம் இல்ல ஆமா நீங்களே பண்ணி நீங்களே அவனை ஏத்தி விடுறீங்கன்ற மாதிரி தான் லிட்டரலி சாண்ட்ரா பண்றது அப்படிதான். இதுக்கப்புறம் வந்து கனியை போட்டு வருவாங்க. நீங்க ஒரு நிஜமாலே ஒரு ஃபேவரட்டிசம் பண்றீங்க. உங்களுக்கு சபரின்றதுனால சபரி மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சாரு, மத்த 2 பேரும் தெரியவே இல்ல. பார்வெல்லாம் சுத்தமா தெரியல. உங்க காலில் விழுந்தாங்களே அப்ப கூட ஐயோ பாருன்னு கூட நீங்க சொல்லவே இல்லை. நீங்க வந்து டிஸ்குவாலிஃபைடு அவங்க முன்னாடி. அதாவது உங்களுக்கு வந்து அங்க இருக்க ஆடியன்ஸ் சொல்றாங்க, அது கேட்டு நீங்க வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் எடுக்கிறீங்க தவிர இங்க விழுந்த பார்வதி உங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுங்க. நீங்க வந்து ஜட்ஜாவே நடந்துக்கலாம். நீங்க லிட்டரலி வந்து தம்பி அப்படின்ற மாதிரிதான் நீங்க நடந்து பண்ணிக்கிட்டீங்கன்ற மாதிரி தான் சொன்னாரு. நீங்க சபரி கிட்ட வந்து நீ வாண்டடாவே அடிச்ச மாதிரி தாண்டா இருந்தது. நீ வந்து வேணுங்கனே அவளை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சப்போ 1 தடவை மிதிக்கலாம் 2 தடவை மிதிக்கலாம்.
அத்தனை மூணு தடவை தடவை. தள்ளி, அத்தனை மூணு தடவை தடவை மூணு மிதிச்சிருப்பா. தடவை மிதிக்கிற, அத்தனை தடவை தள்ளி விடுற, அந்த புல்லு கீழே போய் விழுந்து வருது. ஏன்டா நான் என்னடா பண்ணேன், இப்ப என்னடா பண்ணேன்னு கேக்குது. அப்பவும் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்படின்னா நீ வாண்டடா தான் பண்ணிருக்கடா. ஆக்சுவலி இன்னைக்கு குறும்படம் பார்க்கும்போது நமக்கே அப்படிதான் இருந்தது. அப்படிதான் இருந்துச்சு. ஆக்சுவலா அவ வந்து கிட்ட வருவா, கிட்ட வரும்போதே இவ இடிப்பா. ஆக்சுவலா நின்றுட்டே தான் இருப்பா, பாட்டில் கூட எடுக்க மாட்டா. நின்றுட்டே தான் பண்ணிட்டு இருக்கும் போதே இடிப்பா. அப்ப அவ கேப்பா, நான் நின்னு தானே இருக்கேன், நீ எதுக்கு என்ன அடிக்கிற, நான் ஆல்ரெடி அடி வாங்கிட்டல. இதுல வந்து சபரிக்கு வந்து உண்மையாவே அவருக்கு இருந்த வந்து ஒரு வன்மமும் வெளியில தெரிய வந்துச்சு, வெளியே தெரிஞ்சிச்சு. எல்லாமே ஓகே. இப்போதைக்கு வந்து வந்து நம்ம எல்லாமே சொல்றோம், இது வந்து இதெல்லாம் இருக்கும். சாண்ட்ரா ஏன் அப்ப இந்த கேள்வி கேட்கல? இது முடிஞ்ச உடனே நம்மளோட கமருதீன் இதுதான்டா நேரம்னு சொல்லிட்டு எழுந்து நின்று அவர் வந்து விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டு போயிடுவாரு. அப்ப கமருதீன் ஏச்சு, டேய் சபரி, நான் தான் அன்னைக்கே சொன்னல, எதுக்கு நான் மேன் ஹேண்ட்லிங் பண்ணேன்னு வந்து ஒரு ஃபைட் போட போடுவாரு. யாரா இருந்தாலும் தப்புடா, யாருமே கருத்து கேட்கல. எனக்கு சத்தியமா சிரிப்பா வந்துச்சுங்க. இப்ப ரீசெண்ட் டைம்ஸா பாத்தீங்கன்னா எல்லா இன்ஸ்டாகிராம்லயும் போடுவாங்கல்ல பிக் பாஸ் எப்படி நடக்குது, அதுல பாத்தீங்கன்னா கமருதி அப்படின்னு பேச, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அதே மாதிரிதான் லிட்டரலி, என்ன கமருதி உட்காருங்க, உங்ககிட்ட நான் கேட்கல அப்படின்னு. பண்றது அப்படிதான் இருக்கு. மண்டையில மசாலா இருக்கா இல்லையா ஒண்ணுமே தெரியல. Seriously, இந்த வீட்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சுய புத்தி இல்லாத, ரோஷம் இல்லாத, சொந்த நம்மளோட ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரே பர்சன் நான் கமருதீன் தான் பாக்குறேன். எவ்வளவு கேவலமா திட்டினாலும், எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் அந்த பார்வதிக்கிட்டே போக வேண்டியது போய் நிக்கிறது. லிட்டரலி எனக்கு புரியல. இப்ப கூட பாத்தீங்கன்னா அப்படியே சப்போர்ட் பண்ணி அழுவுறது. இப்ப இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம பார்வதி வீக்கெண்ட் மூடுக்கு போயிட்டாங்க. ஆமா, ஏதாவது திட்டிட்டு போனோடனே உள்ள போயிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுவறதுன்னு போய் அடிக்கிறதுன்னு கொல்றதுன்னு எல்லாம் பண்ணாங்க. என்னங்க இப்ப உங்களுக்கு பண்ணிட்டாங்க? உங்களுக்கு பாசிட்டிவா தானே பேசியிருக்காங்க, பாசிட்டிவா பேசியாச்சு. அப்போ ஒரு பொண்ணை பத்தி நீங்க பேசும்போது அழுவல, அதுக்கு கொஞ்சம் கூட கில்ட்னஸ் இல்ல. அரோரா அவ்வளவு கேவலமா சொல்லிருக்கீங்க, அரோரா கேரக்டர் இது பண்ணிருக்கீங்க, அதுக்கு நீங்க வந்து கொஞ்சம் கூட கில்ட் ஆகல. அப்ப விஜய் சேதுபதி சொல்றேன் அப்படிதான் இருந்தீங்க. இப்ப மட்டும் வந்து நீங்க அழுது ஒரு ஃப்ரேம் போட்டுட்டு சிம்பத்தி கிரியேட் பண்றீங்க. ஏன் இந்த அழுக தெரியுமா? சபரி மேல அந்த கோவத்தினால அழுக நினைச்சிடாதீங்க. கமருதீன் என்னடா கமருதீன் நேத்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கு அந்த வந்து சப்போர்ட்டுக்கு வரானேன்ற ஒரு ஆதங்கம், ஒரு கோவம் தான். ஆளுக்கு வந்து நான் கேட்டேனே, நான் வந்து இந்த இடத்துல நியாயம் கேட்டேனே, அந்த வந்து சப்போர்ட்டுக்கு வரானேன்ற ஒரு ஆதங்கம், ஒரு கோவம் தான். இந்த லவ்வர்ஸ் கூட நடுவுல நாம மாட்டிக்கிட்டு நாம படுற அவஸ்தை இருக்கு பத்தியா. லிட்டரலி எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அடுத்தமா இந்த வாரம் வேற திவாகர் போயிட்டாரு, கமருதி என்கிட்ட தான் மறுபடியும் வருவாங்க பாரு. கண்டிப்பா அரோராக்கும் பாருக்கும் முட்டும். கம்மு பேபி தான் இனிமே எல்லாருமே கம்மு பேபியா மாறிடுவாங்க. இது லிட்டரலி எனக்கு அப்படி இருந்து இந்த விஷயத்தினாலதான் எனக்கு வந்து நான் 80% கொடுக்குறேன். நல்லா திட்டுற மாதிரி திட்டுவீங்களா, அடுத்து அப்படியே வந்து அப்படியே கொஞ்சம் மாதிரி கொஞ்சம். ஆமா, இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப இவங்க திட்டினது முடிஞ்சு போயிடுச்சு. ஆடியன்ஸ்க்கு எல்லாம் இது ஞாபகம் இருக்கத்தோ இல்லையோ இதுதான் ஞாபகம் இருக்கும். இப்ப அன்பு கேங்க பிறந்ததுதான் ஞாபகம் இருக்கும், தவிர இது மறந்துடும். இந்த இடத்துல பார்வதி வந்து சப்போர்ட் தான் பண்ணிருக்காரு ஆக்சுவலா. சோ அப்ப ஆப்வியஸ்லி வந்து தட்டி கொடுத்துட்டாங்க. வந்து இருந்தாலும் பார்வதி நீங்க அவங்களை அசிங்கமா நீங்க பேசிருக்க கூடாது பார்வதி, நீங்க சொல்லல விஜய் சேதுபதி அவர்களே. அதுக்கப்புறம் டிஸ்குவாலிஃபைடுன்னு சொன்னதுக்கு நீங்க ஏன் பார்வதி ஃபைட் பண்ணல? எல்லாத்துக்கும் ஃபைட் பண்ற பார்வதி நீங்க ஏன் அதுக்கு ஃபைட் பண்ணல அப்படின்னு ஒரு கேட்கல. நீங்க பிக் பாஸ் கிட்டே ஃபைட் பண்ண ஆள் கூடியது தானே, அவ்வளவு தைரியமானவள் தானே, நீ ஏன் கேட்கல? ஏன் நீங்க கேட்கல? அப்ப ஏன் நீங்க ஜட்ஜ கேட்கல? அப்ப ஏன் நீங்க பிக் பாஸ கேட்கல? நீங்களும் சேர்ந்துதானே திவ்யாவை வந்து டிஸ்குவாலிஃபைடுன்னு சொன்னீங்க. இது அந்த வார்த்தையெல்லாம் கேட்காததுனால எனக்கு இன்னொன்னு, இவ்வளவு பேசுறீங்க சாண்ட்ரா, இந்த மாதிரி வந்து அதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, எது பண்ணலன்ட்டு. இதெல்லாம் முடிஞ்ச உடனே வந்து சபரி திவாகர் எல்லாம் உட்காந்து விக்ரம் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அப்ப அவன் சொல்லுவான், நான் இப்படிதான் அடிச்சேன் அப்படின்னு அடிச்சோடனே, நான் வேணும்தான் அடிச்சேன், இங்க இருக்கிற இப்ப நான் இங்கதான் அடிச்சேன்னு. அப்ப வந்து சாண்ட்ரா சொல்லுவாங்க அவங்க வாயால, டேய் நான் வேற இடத்துல அடிப்பேன்னு நினைச்சேன், இங்க அடிப்பேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ இங்க அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சாண்ட்ரா சொல்லுவாங்க. வேணும்னா சாண்ட்ரா அவங்க கோட்டுல பால் போட்டுப்பாங்க, இல்லன்னா ஆப்போசிட்ல பால் போட்டு நான் பயந்துட்டேன், எனக்கு பதட்டமா இருக்கு. விஜய் சேதுபதி சார், நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃப்ரெண்டு ஒய்ஃபுக்கும் சப்போர்ட் பண்றது சத்தியமா எங்களுக்கு பிடிக்கல. திஸ் இஸ் வெரி வெரி பேட். இது ஒரு ஃபேவரட்டிஸ காட்டுற மாதிரி இருக்கு, சத்தியமா அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இந்த விஷயத்துல எனக்கு பார்வதி கேட்காததுதான் எனக்கு இந்த எபிசோட்லயே எனக்கு ஒரு 80% மார்க் கொடுத்தது காரணமே இதுதான். ஓகே ஓகே ஓகே, இப்ப புரியுது. இது மட்டும் கொஞ்சம் கம்மி, இது கேட்டிருந்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன் நான் 100 கொடுத்துருப்பேன்.
இல்ல இதெல்லாம் முடிச்சிட்டு பார்வதி லாஸ்டா ரோஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். கேட்டிருந்தீங்கன்னா இதை நான் ரோஸ் பண்ணிருக்கேன். கரெக்ட் பார்வதி, உங்களுக்கு அடிபட்டுறதே, நீங்க கரெக்டான ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் விளையாடுங்க, எல்லாம் ஓகே. ஆனா இதையும் கேட்டிருந்தீங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். அல்ல பார்வதி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்லாம் நாங்களுமே பாராட்டுறோம், எல்லாமே பாராட்டுறோம். பார்வதி அவ்வளவு கேவலமா பேசுறாங்களே, எவ்வளவு அசிங்கமா பேசுனாங்க. அதுக்கு அந்த நீங்க போட்ட குறும்படத்திலே அது வருது, அங்கேயே நீங்க கட் பண்றீங்க. சோ அப்ப அதை நீங்க போய் கேட்டிருக்கலாம்ல, அதை பத்தி ஏன் நீங்க கேட்கவே இல்ல? நின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க, என்னன்னே எங்களுக்கு புரியலங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சபரியோட கேப்டன்சி பண்ணாரு அப்படின்னு முக்காவாசி பேர் என்ன சொன்னாங்கன்னா, சார் இப்போ கேப்டன்னா அவங்க சொந்தமா முடிவு எடுத்து அவங்க டீமை பிரிக்கணும்னு சொன்னாரு. இவரு என்னன்னா இங்க இருக்கும் போது பிரிச்சுட்டு வெளியே போனோடனே உனக்கு இந்த டீம் பிடிக்கலையா நீ வேற டீம் பிடிக்கும், உனக்கு இந்த டீம் பிடிக்கலையா வேற டீம் பிடிக்கும்னு சொல்லி கடைசி 6வது நாள் 5வது நாள் யாரு எந்த டீம்னே தெரியல, ஒரே கொலாப்ஸா போச்சு. அதனாலேயே நிறைய சண்டை வந்துச்சு, அதனாலேயே நிறைய பிரச்சனை வந்துச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, 2 வாரம் மட்டும்தான் அவர் கேப்டனா இருந்தாரு, மீதி நாள்லாம் அவர் ஏதோ திங்கிங்லயோ ஓவர் திங்கிங் போயிட்டாரு, என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த குப்பையை பத்தி எல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அந்த குப்பையில போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு, கேப்டன்சியை விட்டுட்டாரு. அதே மாதிரி ஃபேவரட்டிசம் பண்றாரு. அவருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் வாய்ஸ் கம்மியா, கொஞ்சம் கம்மியா பண்ணுடா அப்படின்றாரு, மத்தவங்க கிட்ட எல்லாம் கத்தி பேசுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு நடுவுல ஒரு செம்ம ஆக்டர் இருந்துச்சு, நம்ம வியானாவை எழுப்பி, என்னம்மா நீ சபரியோட கேப்டன் சார், சபரியோட கேப்டன்சில பாத்தீங்கன்னா நான் வினோத் சார் என்ன ஒரு விஷயம் பண்ணுவாரு, நான் வினோத் கிட்ட சர்க்கரையை வச்சுக்கிட்டு சாப்பாத்தி வச்சு கொண்டு போய் நிப்பேன். அப்ப வினோத் எனக்கு குழம்பு வச்சுட்டு உனக்கு குழம்பு வைக்கணுமா அப்படின்னு கேட்பாரு. சர்க்கரை வச்சிருந்தா குழம்பு வைக்க கூடாதுன்னு என்ன சார் இருக்கு? அப்ப வினோத் சொல்ல, சார் நான் இது வரைக்கும் இது வந்திருக்கேன், அவங்களும் போன வாரத்தில் இதேதான் சொன்னாங்க. சர்க்கரை நம்ம வீட்டுல கொஞ்சம் இதுதான் எல்லாருமே கட்டுப்பட்டு தான் சாப்பிடணும். ஒருத்தவங்க சர்க்கரை சாப்பிடும் போது குழம்பு ஊத்தலாமான்னு தானே கேட்டேன், தவிர ஊத்த வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஊத்தணுமான்னு சொல்லிட்டு நான் கோமா கேட்கல. இதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களா? எப்ப எக்ஸ்பிளைன் பண்ணதுவா? இப்ப சபரி நான் பேசலாமா அப்படின்னு சொல்லுவோம். சரி பேசு பண்ண சார், இந்த மாதிரி விஷயம் நடக்கும் போது நான் சாப்பிட்டு இருக்கும்போது என் சாப்பாடை ஓரமா வச்சுட்டு இதுங்க 2த்தையும் கூப்பிட்டு, அதாவது வினோத்தையும் இவரையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி விஷயம் இருந்துச்சு, இதெல்லாம் வந்துச்சு, இதான் நடந்துச்சா அப்படின்னு கேட்டோன்னே இதுக்கு சால்வ் பண்ண பிறகு வியனா இப்ப நீ ஹாப்பியான்னு கேட்டதுக்கு ஹாப்பி சபரி, தேங்க்யூ சபரி, தேங்க்யூ ஃபார் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்ட. இப்போ நீ இப்படி சொன்னீங்க சார் அப்படின்னே விஜய் சேவை கேட்பாரு, நீங்க தேங்க்யூ ஃபார் ஹெல்ப்னு சொன்னீங்களா? ஆமா சார் சொன்னேன். அப்போ மூடிட்டு உட்கார் அந்த மாதிரி சொல்லிட்டு தேங்க்யூ சொன்னேன். அப்ப சபரிகிட்ட நீங்க சொன்னது உண்மையா பொய்யா? நான் சொன்னது உண்மை. அப்ப உட்காந்துருக்கு முடிஞ்சு. சபரி கேப்டன்சி லிட்டரலி அவரு கடைசி 2 நாளா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டாரு. என்னால முடியலடா, இந்த கேப்டன்சியை விட்டு எனக்கு தள்ளி விடுங்கடான்ற மாதிரி அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாரா. அப்ப எல்லாரும் அவங்க சொல்லுவாங்க, விஜய் சேதுபதி கேட்பாரு, சபரி நீங்க நிறைய ஃபேவரட்டிசம் பண்றீங்க, வாட்டர் மெலன் கிட்ட கத்துறீங்க, எஃப்ஜே கிட்ட அமைதியா இருக்க சொல்றீங்க, ஆனா எஃப்ஜே தூங்குனப்போ நீங்க சொல்லல, எஃப்ஜே தூங்குனது பிக் பாஸே கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காரு, ஆனா அப்பவும் நீங்க சொல்லல அப்படின்னு. அப்புறம் எஃப்ஜே இன்னைக்கு விஜய் சேதுபதி வெறுப்பேத்தின தருணம். விஜய் சேதுபதி சொல்ல சரிங்கண்ணா, ஓகேண்ணா, பாத்துக்கலண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் சேதுபதி ட்ரிகர் ஆகி விஜய் சேதுபதி கத்திட்டு, அப்படி இந்த மாதிரி பண்ற வேலை எல்லாம் இங்கிட்டு வச்சுக்காத, உலகம் நடந்துக்குன்ற மாதிரி பேசிட்டாரு லிட்ரலி. அப்புறமா கடைசியா நம்ம சபரி கிட்ட கேட்பாரு, இது இவ்வளவு பேசுனது உனக்கு என்னடா புரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்க, சார் நான் ஒன் சைடா இருந்துட்டேன், நான் ஃபேவரட்டிசம் பண்ணிட்டேன், நான் ஓவர் திங்கிங்ல இருந்துட்டேன், சரியா டீம் பிரிக்கல, அதுக்கப்புறம் சரியா நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், நான் எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன், இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி நீங்க இவ்வளவு பண்ணீங்களே, ஆள் பிரிக்கும் போது நம்ம அரோராவுக்கும் கெமிக்கும் கையில அடிபட்டிருக்கு, அதனால நம்மள இவங்களை டீம்ல எந்த டீம்லயும் போடக்கூடாதுன்னு நினைச்சவங்க, பார்வதிக்கு அடிபட்டு இருக்கும் போது அவங்கள டாய்லெட் டீம்ல போடுறீங்களே, அப்ப அந்த நல்ல ஒரு ஃபன் நடக்கும். கமுதின்னு சொல்லுவாரு, சார் உங்களுக்கு என்னன்னா இவருக்கு இவர் விளையாடுனாங்க 2 பேருக்கு ஆப்போசிட்டா, இவங்க 2 பேரை தூக்கி டாய்லெட் டீம்ல போடுவாங்க சார். டாய்லெட் கிளீனிங்ல அதுவும் 2 பேரையும் கரெக்டா டாய்லெட் கிளீனிங்ல போடுறான்றப்போ எனக்கு ஏன்னா யாராவது இதுக்கெல்லாம் டாய்லெட் டீம்ல போட்டா என்ன எல்லாரும் ரொட்டேட் பண்ண போறாங்க. இது எனக்குமே ஒரு பார்வதியை பார்வதி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, விஜய் சேதுபதி பார்வதியே வேலை பாக்குறேன்னு சொன்னாலும் அடிபட்டிருக்குன்னு நீ அவங்க 2 பேர் மேல ஒரு அக்கறை வைக்கிறல, அந்த அக்கறைய நீ பார்வதி மேல நீங்க வைக்கல. இதெல்லாம் கரெக்டான கொஸ்டின் தான், பார்வதி மேல வைக்கல. ஏன் அவங்க அப்ப அந்த ஆசிடு அது இதெல்லாம் பட்டு அவங்களுக்கு கண்ணுல பட போடுறியா? அவங்களே பண்ணணும்னு நினைச்சாலும் வேணா பார்வதி நீங்க பண்ண வேண்டாம், நீங்க இருங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அதை நீங்க சொல்லல.
அதுதான் உங்க மேல இருக்கிறது தப்பா இருக்கு. தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட இருக்கிட்ட மட்டும் காட்டுற கருணைய இனிமே ஃப்ரெண்ட்ஸ் அவங்கன்னு பண்ணாம மொத்தமா ஈவனா பண்ணுங்கன்ற மாதிரிதான் இன்னைக்கு எபிசோட் சொல்லி முடிச்சாரு. அப்பயே பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு விஷயம் நடக்கும். இந்த மாதிரி வந்து நீங்க கேம்ல தப்புலாம் சொல்ல போது பார்வதி காலில் போய் விழுந்து கீழே வந்து காலுக்குள்ள உட்காந்து காலை பிடிச்சிக்கிட்டு நம்ம சபரி வந்து சொல்லுவான், அவன் நடிக்கவே செய்யட்டுங்க. ஆனா அவன் என்ன நடிக்கிறாங்க நான் சொல்லவே இல்லை, பேச்சவே வரல. ஒருத்தன் வந்து காலில் வந்து பிடிச்சிக்கிட்டு சாரி பார்வதி நான் செஞ்சது தப்புன்னு சொல்லும் போது இல்ல இப்போ பண்ணல பாரு என்கிட்ட சொன்னப்பயும் நான் தான் சொன்னேன், இப்பயும் அதான் சொன்னேன். அந்த மாதிரி மேன் இது என்ன பிஹேவியர், இது என்ன ஆட்டிடியூட்? ஆக்சுவலா ரொம்ப நீங்க தான் வந்து அந்த அரோரா நீங்க அக்யூஸ் பண்ணதுக்கு வந்து உங்களை திட்டினா கூட ஒரு கில்ட்டே இல்லாம கேவலமா நடந்துக்கிறீங்கன்னா, ஒருத்தன் வந்து உங்க கிட்ட வந்து கில்ட்ல வந்து பேசுறானா அதை ஒரு மடிக்க கூட இல்லாம நீங்க அந்த நேரத்துல போய் சிம்பத்தி ஓடி கிரியேட் பண்ணதுக்கு உட்காந்து அங்க போய் அழுதுட்டு இருக்கீங்க. அவனை ஒரு வார்த்தை கூட சொல்ல. லிட்டரலி அதுதான். தட்ஸ் வெரி பேட். சபரி வந்து ரியலி ஃபீல் பண்ணி இது பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் சபரி ரொம்ப போயிட்டு ஆயிடுவாரு. கண்டிப்பா ஆயிடுவான். அப்புறம் விக்ரமே இந்த வாரம் பிறந்துட்டாங்க. நீங்க எல்லாம் பேசுறீங்க, எல்லாம் பண்றீங்க, ஆனா நீங்க போய் பார்வதிக்கு நிக்கல, நீங்க போய் வந்து எதுலயுமே வந்து அது பேக்கல. நீங்களும் கொஞ்சம் உங்களோட வன்மத்தை காட்டின மாதிரி தான் இருந்துச்சு விக்ரம்னா. அந்த இதெல்லாம் பார்த்துட்டதுக்கு அப்புறம் நீங்க எப்படி குட் கேம், நீங்க எப்படி அது இது அப்படின்றதெல்லாம் கத்துனீங்கன்றதையும் விக்ரமே வச்சு பொழந்தாரு. விக்ரமும் வந்து நான் பண்ணது தப்புதான், இப்ப எனக்கு அசிங்கமா இருக்கு. இப்ப அசிங்கப்பட்டு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப பண்ணிருக்கணும் எல்லாம் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன், நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்கன்றது கண்ணாடி வச்சு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி தான் லிட்டரலி விஜய் சேதுபதி சொல்லி இன்னைக்கு எபிசோடே முடிச்ச. அப்படி இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்துச்சு. நாளைக்கு எபிசோட்ல நம்ம கொண்டாட வேண்டிய விஷயம்லாம் நிறைய நடந்திருக்கு. நிறைய புழக்கம் தருணம் நிறைய இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப வெயிட்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஆக்சுவலி நாளைக்கு வாட்டர் மெலனை வந்து இந்த டாஸ்க் விட்டு வெளியே போனதுக்காக நம்ம விஜய் சேதுபதி குழப்பாரு. அந்த ஒரு காட்சிகள் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் மெலன் வந்து எவிக்டட்னு சொல்லிட்ட பிறகு அவர் போகாம ஒரு அட்டகாசம் பண்ணுவாரு. அது இருக்கு, நிறைய இருக்கு. நாளைக்கு நிறைய சிறப்பான சம்பவங்கள்லாம் நாளைக்கு காத்துட்டு அதுக்கு வெயிட் பண்றேன். நாளைக்கு எபிசோட பார்த்து முடிச்சுட்டு நாங்க ஈகரா வந்து உங்களுக்காக வெயிட் பண்றோம். until then bye from cast. until then bye from இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். until then bye from சங்கீதா, கார்வண்ணன். சோ நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பை பை.